ஏன்னா இதுக்கப்புறம் குவாலிஃபை ஆறது ரொம்ப ரொம்ப டஃப். ஜென்ரலா முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ஃபாரினர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்னு. பட் ஐ திங்க் இந்தியன்ஸ் அதையும் இப்போ கம்பீட் பண்றாங்க. ஒரு பிக் டாக்கிங் பாயிண்டா இருந்தது இந்த ஒரு மேட்ச்ல என்னன்னா, விராட் கோலியோட டிஸ்மிஸ்ஸல். என்ன பொறுத்த வரைக்கும் அது நோ பாலுங்க. ஒரு அம்பையர் நம்ம கூடயே இருக்கு, அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் எல்லாமே. எக்ஸாக்ட்லி. இப்போ இருக்கிற ரூல் புக் படி டெஃபினெட்லி நோ பால் கிடையாது. அக்கார்டிங் டு ரூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி இட் இஸ் அவுட். வணக்கம் மக்களே, வெல்கம் டு another வீடியோ ஆன் டக் அவுட். இந்த வாட்டி கேகேஆர் vs ஆர்சிபி கேம் ரிவ்யூ பண்றோம். அதனால ஒரு ஃபார்மர் கேகேஆர் பிளேயரை கொண்டு வந்திருக்கோம் இந்த மேட்சை ரிவ்யூ பண்றதுக்கு. ஜெகதீசன் இப்பதான் என் கூட கமெண்ட்ரி பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு டபுள் ஹெட்டர் டே அண்ட் அஃப்கோர்ஸ் கவு ஆல்ரெடி இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்சுக்கு போயிடலாம். கேகேஆருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளோஸ் ஃபாட் விக்ட்ரி. ஆல்மோஸ்ட் புல் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆர்சிபி 1-2 வின் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச், ஈக்குவலா ஆர்சிபியும் ஈக்குவலா வந்து மேட்சை க்ளோஸா கொண்டு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே ஐ ஸ்டார்ட் வித் கவ். ஏன்னா இப்பதான் ஜக்கி கிட்ட கூட ரொம்ப நேரமா கமெண்ட்ரியில பேசிட்டு வந்தனால அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரலாம். கவ், நல்ல ஒரு மேட்ச். வாட் டு யூ திங்க் ஆஃப் த கேம்? Very, very, very close contest. Something that fans will love. So last ball thriller பார்த்தோம். பட் எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, ஆர்சிபி நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிற ஒரு காம்பினேஷன், ஆல்தோ மேக்ஸ்வெல் வந்து அவைலபிளாக இல்லாத போதும் அட்லீஸ்ட் அவங்க வில் ஜாக்ஸ், கேமரன் கிரீன் அந்த மாதிரி ஆடி தே ட்ரஸ்டட் தட் ப்ராசஸ் தேன் கோயிங் பேக் டு அந்த போலர்ஸ் ஸ்கில் இல்லாத பழைய போலர்ஸை வச்சு இதை ரொம்ப சீக்கிரமாக பண்ணியிருக்க வேண்டியது. அட்லீஸ்ட் ஓகே 8வது மேட்ச் ஆச்சு பண்ணாங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே they came close. I thought it was their game to win, but couldn't cross the line. But at least better late than never. பெட்டர் லேட் தென் நெவர். கரெக்ட். ஆர்சிபிக்கு சோ க்ளோஸ் எட் சோ ஃபார். அண்ட் அதோட அவங்களோட ஐபிஎல் கனவுன்னு நான் சொல்ல மாட்டேன், டெஃபினெட்லி பிளே ஆஃப்ஸ் கனவு கண்டிப்பா வந்து டன் அண்ட் டஸ்டட் தான். ஏன்னா இதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப டஃப். ஜகி, நீங்க என் கூட கமெண்ட்ரி பண்ணீங்க. இனிஷியலா வந்து ஃபில் சால்ட் அருமையா ஆடினாரு. நீங்க கேகேஆர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்திருக்கீங்க. இந்த வாட்டி ஓப்பனர்ஸ் மத்தியில ரெண்டு பேருமே எய்தர் சுனில் நரேன் ஆர் ஃபில் சால்ட் ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கன்சிஸ்டண்டா. எய்தர் சுனில் நரேன் ஆர் ஃபில் சால்ட். இன்னைக்கு சுனில் நரேனுக்கு வந்து பெட்டரா வந்து ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி இருந்தது, யாக்கர்ஸ் தான் போட போறாங்க அப்படின்ட்டு. அதனால அவருக்கு வந்து ரன்ஸ் அவ்வளோவா லீக் பண்ணல. பட் இன்னொரு பக்கம் ஃபில் சால்ட் சூப்பரா ஆடினாரு. ஜாக், வாட் டிட் யூ திங்க் ஆஃப் தட்? ஐ மீன் டவுட்டே இல்லைங்க. ஐ மீன் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாம் சரியான ஷாட்ஸ் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் இருந்தது. அண்ட் ஐ திங்க் மிடிலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் சூப்பரா காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாரு. இத்தனை மேட்சஸ் சுனில் நரேனுக்கும் செமையா பட்டு இருந்தது. பட் ஆனா இந்த வாட்டி கிளியரா போலர்ஸ் ஒரு பிளானோட வந்திருந்தாங்க. நம்ம பார்த்தோம் சுனில் நரேனுக்கு மேல போலிங் போடும் போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 100ல தான் இருந்தது. வேற ஷார்ட் பால்ஸ் போடும் போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் 200 இருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு எரர் பண்ணலங்க. ஐ மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் சுனில் நரேன் பேட்டிங் ஆடும்போது மேல போட்டாங்க. பட் ஆன் தி அதர் எண்ட் ஃபில் சால்ட்டுக்கு எந்த லென்த் எந்த லைன் போட்டாலும் வெளியே வெளியே அடிச்சுட்டு இருந்தாரு. செம்ம ஜோன்ல இருந்தாரு. அண்ட் யூனோ இந்த மாதிரி இந்த டீம் வந்து செம்மையா வெல் செட்டில் டீம்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். பிகாஸ் செம்மையா காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க டு ஈச் அதர். ஒருத்தர் இன்னைக்கு கிளிக் ஆகலைன்னா இன்னொருத்தர் அதை பேக் பண்றாரு. அண்ட் அட் தி சேம் டைம் மிடில் ஆர்டர்னு வரும்போது கூடயும் பேக் பண்றாங்க. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்சல்யூட்லி. ஐ திங்க் 14 balls 48. இந்த ஒரு பேட்டிங் ஓப்பனிங் எஸ்பெஷலி கவ், ஐ வாண்ட் டு ஆல்சோ ஆஸ்க் யூ, எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல ஒரு ஸ்டார்ட் வந்து. ஏன்னா ஒரு அடித்தளம், அது லிட்டரலி அந்த ஒரு பேஸ் போடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கரீஷ் ரகுவன்ஷி இன்னைக்கு அடிக்கல. வெங்கடேஷ் ஐயர் அதிரடியா ஆடினாரு, அவரும் 16க்கு அவுட் ஆனாரு. பட் இனிஷியலா அந்த த்ரஸ்ட் கொடுத்ததுனால ஒரு ஸ்ரேயஸ் ஐயரால கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி டைம் எடுத்து ஆட முடிஞ்சது. விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல அந்த ஒரு பிளிட்ஸ்கிரீக் ஸ்டார்ட் கொடுக்கிறது. 100% அது இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு செட் டெம்ப்ளேட்டா ஆயிடுச்சு. இட் வாஸ் ஸ்டார்டட் பை எஸ்ஆர்ஹெச் அண்ட் கண்டினியூட் பை எஸ்ஆர்ஹெச். பட் அந்த ஃபார்முலால ஃபாலோ பண்ற டீம்ஸ் ஹூஎவர் அந்த ஓப்பனர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல டேக் ஆன் பண்ண ஆரம்பிக்கிற டீம்ஸ் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அதை சூப்பரா பண்றாங்க டு த டி.
கேஆர்ல அது பார்த்தோம். ஆர்சிபியும் when they chase that big target, we saw a different Virat Kohli, we saw a different Faf du Plessis. So I think that is the அதுதான் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பவர் பிளேல விக்கெட்ஸ் போனாலும் பரவாயில்லன்னு மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். டிசில அந்த ஃப்ரேசர் மெக்கர்க் ஆடுறத பார்த்தோம். இன்னைக்கு ஆர்சிபியில் வில் ஜாக்ஸ் அதை சூப்பரா பண்ணாரு. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபில் சால்ட், ரெண்டு பேரும் SA20ல ஓப்பனிங் பேட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நீயா நானா அப்படின்ட்டு போட்டி போட்டு அடிச்சாங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. பட் மற்ற டீம்ஸுக்கு எஸ்பெஷலி சிஎஸ்கேக்கெல்லாம் வந்து இது ஒரு ப்ராபப்ளி தே கேன் டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் த புக். ரச்சின் ரவீந்திரா அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் சூப்பரா பண்ணாங்க, சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் சொல்ற மாதிரி அந்த நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும் போது டீம்ஸ் ஆர் புட்டிங் தெம்செல்ஸ் அண்ட் த போல் பொசிஷன் டு வின். அப்சல்யூட்லி. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆண்ட்ரி ரசலுக்கு என்னதான் படலனா கூட ஐ திங்க் ரொம்ப அவர் டைம்லாம் பண்ணல, ரொம்ப பாட்டம்ல தான் பட்டது. பட் ஜக் ரமன்தீப் சிங் வாஸ் ஹஸ் பீன் அ ரெவலேஷன் இந்த ஒரு 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 பேட்டிங் யூனிட்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா நடுவுல வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆடினாரு, அதுக்கப்புறம் ஆட வைக்கலையா இல்லாட்டி வாய்ப்பு கிடைக்கலையான்னு தெரியல. பட் இன்னைக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா ஆடினாரு ஜக். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஆப்வியஸ்லி அவரு நிறைய ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறாரு. இந்த ஐபிஎல்ல மோர் தென் அந்த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஃபினிஷர்ஸ் தான் யூஸ்வலா முக்கியத்துவம் இருக்கும். பட் இந்த ஐபிஎல்ல ஒரு அசுதோஷ் பண்ணியிருக்காரு, அசுதோஷ், அப்புறம் சஷாங்க் சிங் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து ரமன்தீப். ஐ திங்க் த ஹோல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியன் ஃபினிஷர்ஸ் வந்து இப்போ வந்து வருதா ஐபிஎல்ல? ஐ மீன் கண்டிப்பா வருதுன்னு சொல்லணும். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்தியன்ஸ் முன்னாடி ஃபினிஷர்ஸ்னு பார்த்தாலே நம்ம எப்போதுமே ஒரு ஃபாரின் பிளேயரா தான் பேர் வரும் எப்போதுமே. பட் இந்த வாட்டி நம்ம ஃபினிஷர்ஸ்னு டக்குன்னு யார்கிட்ட கேட்டாலும் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் மைண்டுக்கு வருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு அசுதோஷ், இன்னொன்னு வந்து அந்த சஷாங்க், ஒன்னு தினேஷ் கார்த்திக், ரிங்கு சிங், அண்ட் இப்போ ரமன்தீப். ஸோ பேசிக்லி எல்லாருமே அப்துல் சமாத், எல்லாருமே இப்போ ஒரு இந்தியன்ஸா இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஜென்ரலா முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ஃபாரினர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்னு. பட் ஐ திங்க் இந்தியன்ஸ் அதையும் இப்போ கம்பீட் பண்றாங்க. லைக் எப்படி ஸ்பேஸ் போலிங்க்கு முன்னாடி சொல்லுவாங்க ஃபாரினர்ஸ் செம்ம ஸ்பீடு போடுறாங்கன்னு. பட் ஆனா இப்போ இந்தியன் போலர்ஸ் ஃபாரினர்ஸோட ஃபாஸ்டா போடுறாங்க. Likewise, I think we've seen the game grow so much and we've seen so many talents from India அந்த மாதிரியே வர மாதிரி. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பயங்கரமா ஆடினாருங்க, டவுட்டே இல்ல. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த ஸ்கோர் 180ல முடிக்கிறதுக்கும் ஒரு 220 போறதுக்கும் அவர் தான் மெயின் காரணமா இருந்தார் இந்த டீமுக்கு. அகைன் நம்ம ஒரு ரசல் பத்தி நம்ம பேசும்போது சரியா படல, பட் ஆனா ஒரு மசில் வச்ச பவுண்டரி அடிச்சாரு இன்னைக்கு. நிறைய பாட்டம்ல தான் பட்டது, ஆனா நிறைய பவுண்டரி கிடைச்சது. பட் ஆன் தி அதர் எண்ட் ரமன்தீப்புக்கு செம்மையா பட்டது. அண்ட் அவளோட பிளிட்ஸ்கோக் இல்லாம அந்த 220 ரீச்சே பண்ணிருக்க முடியாது. அப்சல்யூட்லி. ஐ திங்க் ஐபிஎல்னு வரும்போது ஐ திங்க் ஸ்லோவா இந்த ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் இவால்வ் ஆறாங்க. எங்களாலையும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு பிளேயர் ஓட எங்களால கம்பீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த ஐபிஎல் வந்து டெஃபினெட்லி ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கு இது வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரி பேஸ் போலர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் அங்கேயும் ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ டெஃபினெட்லி ஃபினிஷர்ஸும் அந்த ஒரு ரோலை வந்து கச்சிதமா பண்ணி முடிக்கிறாங்க. போலிங், எஸ் ஆர்சிபி போலிங் தெரியும், ட்ரை பண்ணாங்க. பட் ஆப்வியஸ்லி 1 or 2 போலர்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்ல போலர்ஸ் இருந்தா இந்த ஒரு மேட்ச் கம்ப்ளீட்டா வேற மாதிரி வந்திருக்கும். பட் கரண் சர்மா சொன்ன மாதிரி உள்ள வந்தாரு 4 overs 33. இந்த கண்டிஷன்ஸ், இந்த கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது டெஃபினெட்லி ஒரு 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 டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். விக்கெட் எடுக்கல, பட் எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. கண்டிப்பா. ஐ மீன் இட் இஸ் a very good addition. சம்திங் நான் ப்ரிவியூல சொன்ன மாதிரி they went with சிராஜ் அண்ட் டாப்லி அப் ஃப்ரண்ட். ரெண்டு பேருமே ஜக்கி இனிஷியலி சொன்ன மாதிரி சுனில் நாராயணுக்கு நெயில் பண்ணாங்க. ஆக்சுவலி ஃபில் சால்ட் ஆல்சோ didn't get going in the power play when சிராஜ் அண்ட் யஷ் தயால் were bowling. இவர் வந்ததுனால தான் அடி வாங்கினாரு. லாக்கி ஃபர்குசன் ஐ தாட் அங்க ஒரு டாக்டிக்கல் பிளண்டர் பண்ணாங்க. லாக்கி ஃபர்குசன் அவங்க இன்னும் ஹோல்ட் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயருக்கும் வெங்கடேஷ் ஐயருக்கும் போட வச்சிருக்கலாம். அந்த ஓவர் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 30 ரன்ஸ்க்கோ ஏதோ போச்சு. ஸோ அங்கதான் ஃபில் சால்ட்டுக்கு ஒரு பெரிய இம்பெக்டஸ் கிடைச்சது. இன்னிங்ஸும் அங்கே போச்சு. ஸோ அது ஒன் ஆஃப் த டாக்டிக்கல் பிளண்டர்ஸ். மேபி அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் வேணும்னா ஐ தாட் யஷ் தயால் போல்ட் அ வெரி குட் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ செகண்ட் ஓவர் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. சிராஜுமே ஹி ஸ்டக் டு ஹிஸ் பிளான்ஸ் வெரி வெல். அவருக்கு போன ரன்ஸ் எட்ஜில் தான் போச்சு.
அங்க மேபி ஒரு வில் ஜாக்ஸுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நரேன் இஸ் a left hander and Will Jacks is someone who has bowled to Phil Salt a lot or seen Phil Salt from the other end a lot. ஸோ அவருக்கு வந்துட்டு வைசி வருஷாவும் ஆயிருக்கலாம், பட் he would have known அவர் எப்படின்ட்டு. மேபி அந்த ஓவர் லாக்கி, ஏன்னா லாக்கி ஃபர்கூசன் கேம் பேக் வெல். அவர் அந்த மிடில் ஓவர்ஸ் போட்டது கொஞ்சம் டீசெண்டாக போட்டார். ஆப்வியஸ்லி எண்டிங்ல பெரிய ஸ்பெல் தான் ரன்ஸ் பொறுத்த வரைக்கும், பட் அந்த பவர் பிளே ஓவர் ஐ தாட் வாஸ் அ பிளண்டர். டெஃபினெட்லி ஐ திங்க் ஃபேஃப் இந்த ஒரு சீசன்ல வந்து கொஞ்சம் ஏன் வந்து நிறைய அந்த மேட்ச் அப்ஸ்ல வந்து ஸ்டக் ஆறாரோ அப்படின்ட்டு ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ரைட் ஹேண்டர்ஸ் ஆடும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கிளென் மேக்ஸ்வெல்க்கு ஓவர் கொடுக்காம இருந்திருக்காரு. அப்பவும் நம்ம வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். பட் இன்னைக்குமே வில் ஜாக்ஸுக்கு ப்ராபப்ளி 1 ஓவர் போட்டிருந்தா டுவர்ட்ஸ் த எண்ட் யஷ் தயாலுக்கு அந்த ஓவர் அவரு போட்டிருக்கணும்னு அவசியம் வந்திருக்காது. ஸோ அந்த விதத்துல எஸ், ஃபேஃப் கொஞ்சம் ஆஃப் கலர்ட். மூவிங் ஆன் டு ஆர்சிபிஸ் பேட்டிங், ஒரு பிக் டாக்கிங் பாயிண்டா இருந்தது இந்த ஒரு மேட்ச்ல. என்னன்னா விராட் கோலியோட டிஸ்மிஸில். வாஸ் இட் அ நோ பால் ஆர் நாட்? இதுல வந்து ஐ வாண்ட் டு ஆஸ்க் ரெண்டு பேரோட ஒப்பீனியனும். ஐ ஸ்டார்ட் வித் ஜக். ஜக், as a batter உங்களோட ஒப்பீனியன் என்ன? வாஸ் இட் அ நோ பால் ஆர் நாட்? என்ன பொறுத்த வரைக்கும் அது நோ பாலுங்க. ஐ மீன் ஆப்வியஸ்லி ரூல்ஸ் வேறதான் சொல்லுது, பட் என்ன பொறுத்த ball வரைக்கும் அது இல்லையா? bowler No நம்மளே ball நிறைய சண்டை போட்டோம். நோ பால், நோ பால். நோ பால். ஓகே. நம்ம இத பத்தி ரொம்ப சண்டை போட்டோம் கமெண்ட்ரி பாக்ஸ்லயே. அவர் வந்து கிரீஸ்குள்ள இருக்கிறதுதான் கன்சிடரேஷனுக்குள்ள வரும்னு ரூல் படி சொல்லுது, பட் அவர் நிக்கதே வெளியேங்க. அது டாக்டிக்கல் கால் விராட் கோலியோட. சோ அதுவும் மாறணும்னு என்னோட கால். பட் நான் என்னங்க இப்போ சொல்லுது, இப்போ ஒரு அம்பையர் நம்ம கூடயே இருக்கு, அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் எல்லாமே. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து ஒரு 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 சரியான ஒரு ஒரு சான்ஸ். ஏன்னா அம்பையர் இருக்காரு, பிசிசிஐ அபிஷியல் அம்பையர். கவ், உன்னோட தாட்ஸ் என்ன? வாட் டஸ் த ரூல் புக் சே? இப்போ இருக்கிற ரூல் புக் படி டெஃபினெட்லி நோ பால் கிடையாது. ஏன்னா த ரூல் கிளியர்லி சேஸ், ஜக்கி சொன்ன மாதிரி பேட்ஸ்மேன் எங்க வேணா நிக்கலாம். பால் ஃபுல் டாஸா ஹிப் ஹைட் ஓட நோ பால் நீ எங்க பார்க்கணும்னா, ஆர் ஈவன் பவுன்சர் ஃபார் தட் மேட்டர் கிரீஸ் லைன்ல தான் பார்க்கணும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது டெஃபினெட்லி நோ பால் கிடையாது. வேர் ஐ ஹாவ் அன் இஷ்யூ வித் திஸ் இஸ், அவங்க எதுக்கு தேவையில்லாம நோ பாலுக்கு வந்துட்டு பால் ட்ராக்கிங் எடுத்துன்னு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்துட்டு இந்த பால் ட்ராக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா, எல்லா கிரவுண்ட்ஸோட பவுன்ஸு அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் டேட்டாவை எடுத்து அதுக்கேற்று, ஏன்னா வாட் யூ டூ இஸ் அ ப்ரெடிக்ஷன். இப்போ இவர் வந்துட்டு கிரீஸ்ல நின்று ஆடி இருந்தாருன்னா டில் த பால் ஹிட்ஸ் த பேட் இஸ் ஆக்சுவல்ஸ். ஆஃப்டர் த பேட் இப்போ எல்பிடபிள்யூக்கு டிஆர்எஸ் எடுக்கிறது வந்து இட் இஸ் அ ப்ரெடிக்ஷன், இட் இஸ் நாட் 100% அக்யூரேட். அதனால தான் அந்த அம்பையர்ஸ் காலே இருக்கு. லெட்ஸ் நாட் கெட் வெரி டீப் இன் டு தட். பட் இவர் ஆடினது முன்னாடிங்கிறதுனால நான் பால் ட்ராக்கிங்கை வச்சு பார்த்து அந்த ப்ரெடிக்ஷன்ல இது இங்க வந்திருக்குங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அங்கதான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் ஃபார் தி சிஸ்டம் தட் தே ஹேவ், இட் இஸ் கிளியர்லி a no ball. சோ இந்த பால் டிப்பா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீ வந்து எழுப்புறியா? இஸ் தட் ஹவ் யூ ஆர் சேயிங்? ஏன்னா அவர் வந்து பேட்ல பட்டது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 or 3 feet away from the crease. ஸோ பேட்ல பட்டதுல இருந்து ஃப்ரம் வேர் அந்த கிரீஸ் கிட்ட காமிச்சது வந்து த பால் தட் தே ஷோட் இஸ் அ ப்ரெடிக்ஷன். இட் இஸ் நாட் ஹேப்பன். பேட்ல பால் பட்டுருச்சு. ஸோ பால் அங்க வந்தாதான் வந்து எந்த ஹைட்ல வரும்னு உனக்கு தெரியும். ஜென்ரலா விக்கெட்ல பவுன்ஸை பார்த்து டேட்டா வச்சுதான் அந்த ப்ரெடிக்ஷன் ஹைட்ல மிஸ் ஆகுதா இல்லையாங்கிறது சொல்லுவோம். பட் இதுல யூ கேன் நாட் ஹேவ் தட் பிகாஸ் தேர் இஸ் நோ டேட்டா. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும் ஹவு மச் இஸ் த டிப் கோயிங் டு பீன்ட்டு? ஏன்னா லைவ்ல பார்க்கும்போது ஈவன் ஐ ஃபெல்ட் தட் இஸ் நாட் கோயிங் டு டிப் சோ மச் ஈவன் கிரீஸ்க்கு வர வரைக்கும். அவர் சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கல, தட் கிரீஸ்க்கு முன்னாடி நிக்கிறதுனால அது நோ பால் அப்படின்னு சொல்றது நான் ஒத்துக்கல. பட் ஐ தாட் அந்த பால் வந்து கிரீஸ் கிட்ட வரும்போதும் இட் வுட் ஹவ் கான் ஹையர். இங்க வந்து ஐ ஃபீல் அந்த ஹியூமன் சைட் ஆஃப் தி அம்பையர் ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுறணும். இவங்க சும்மா ஏதோ ஹிப் ஹைட்டை எடுக்கிறது ஓகே. அந்த ப்ரெடிக்ஷன் அந்த பாலோட இம்பாக்டுக்கும் இங்க வரத்துக்கும் எடுக்க ப்ரெடிக்ஷன்ல தான் ஐ ஹாவ் அன் இஷ்யூ. ப்ராபப்ளி இது மாதிரி நிறைய நடந்துச்சுன்னா வில் நோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு த டெக்னாலஜி ஒர்க்ஸ், வாட்ஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் இட். நீ வந்து டெக்னாலஜியே நீ வந்து கவுனா இப்ப ரூல விட்டுருங்க. இப்ப ரூல கொஞ்சம் சைடுல விடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவுட்டா நாட் அவுட்டா? நான் நாட் அவுட். நீங்க ஃபர்ஸ்ட் அவுட் தான். சி, இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, ஒரு பிளேயிங் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு டிஆர்எஸ் வச்சு பால் ப்ரெடிக்ஷன் தான் எடுக்க போறாங்க. ஸோ அதுல வந்துட்டு டிபேட்டே கிடையாது. இது ஒரு அம்பைரிங் எரரே கிடையாது. இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் எரர்ன்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணி அது என்ன கொடுக்குதோ அதை எடுக்கிறது. ஸோ தேர் இஸ் நோ ரீசன் டு பிளேம் தி அம்பையர்ஸ் ஃபார் திஸ் கால். இல்ல, டெஃபினட்டா நம்ம வந்து அம்பையர்ஸ் யாரையும் நம்ம பிளேம் பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் தட் சர்டன் செக்ஷன் ஆஃப் தி பீப்புள் வந்து யப்பா
பால் எங்க இருக்கு பாரு, இங்க இருந்து எப்படி வந்து கீழே போகும். இப்போ கவு சொன்ன ஒரு லாஜிக் தான். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான்ப்பா ரூலு, பால் வந்து அந்த அந்த பால் டிராக்கிங் வந்து எங்க வந்து முடியுது, கவு சொன்ன மாதிரி அந்த கிரீஸ் இருக்கிற லைன் தான் வந்து எண்ட் மார்க். ஸோ அந்த ட்ரெஜெக்டரியில வந்து பார்ப்பாங்க. வேஸ்ட் லைன் கீழே இருந்தா அது நாட் அ நோ பால், வேஸ்ட் லைன் மேல இருந்தா அது நோ பால். விராட் கோலிக்கு வந்து வேஸ்ட் லைன் கீழே இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து அவுட் கொடுத்தாங்க. என்ன கவ்? என்ன ஆக்சுவல் பிரச்சனைனா அவர் போட்டது ஒரு ஸ்லோவர் பால். அண்ட் நம்ம எல்லாமே கிரிக்கெட் ஆடும்போது பார்த்துருக்கோம், சைட் ஸ்கிரீன் வந்து ஒரு அளவு வரைக்கும் தான் மேல இருக்கும். இது ஸ்லோவர் பால்னால இன்னும் கொஞ்சம் மேல இருந்து வந்துச்சு. ஸோ சைட்டே விட்டாரு இவரு. ஜென்ரலி அந்த ஸ்பீடு ஒரு அவ்வளோ ஒரு கேமஃபிளாஜிங் எஃபெக்ட் இல்லாம இருந்துச்சுன்னா ஈஸியா அடிச்சிருக்கலாம். இது மேல இருந்து வந்ததுனால ஹி காட் ஷாக்ட். அதனால தான் அவர் அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாருன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் வந்து சும்மா வாய் பேச்சு. சைட் ஸ்கிரீன்லாம் இல்ல. அவரு 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 வந்து நிஜமாலே இன்டிப்பிங் ஸ்லோவர் ஒன் நிறைய போட்டிருக்காரு. நிறைய இன்ஃபேக்ட் இந்த ஐபிஎல்ல 2-3 விக்கெட் வந்து ஒரு மாதிரி டிசீவ் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு கிளாஸ் பால் தெரியும், அது நான் ஒத்துக்கிறேன். பிச்சார பால் வந்துட்டு சைட் ஸ்கிரீன் கீழ தான் வரும். இது வந்து மேல ஏன்பா சைட் ஸ்கிரீன் எல்லாம் நல்லா பெருசாதான்பா கட்டியிருப்பாங்க. அதுக்காக என்ன இவ்வளோண்டா, வெறும் 6 அடியிலயா இருக்கும்? நல்லா பெருசாதான் இருக்கும். இல்ல, I felt he lost the ball. Backgroundல வந்து he lost the ball. He was deceived by the dip pa. He didn't lose sight of the ball. அவர் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு 8ல முடியும் போது கொஞ்சம் டிப் ஆச்சு. அங்கதான் வந்து ஒரு மாதிரி he was little ரொம்ப ஒரு மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஒரு டிசீவ் ஆன மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ he was surprised. ஏன்னா அது ஒரு பீமர் மாதிரி ஆரம்பிச்சது, பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் கீழே வந்தனால கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனாரு. But according to rules and technology, it is out. So let's rest that. Let's keep that aside now. Coming to again விராட் கோலியோட டிஸ்மிசல் பத்தி பேசும்போது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, வில் ஜாக்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க, பே ஆஃப் பண்ணாரு. ரஜத் படிடாரும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடினாரு. இவங்க 2 பேர் தான் வந்து கேம் ஃபார்வர்ட் கொண்டு போனாங்க. ஹவு குட் வாஸ் திஸ் பார்ட்னர்ஷிப் ஜக்? ஐ மீன் அவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் ரொம்பவே வைட்டலா இருந்தது ஆர்சிபிக்கு. அதுல டவுட்டே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் ஒரு விராட் கோலி அண்ட் ஒரு ஃபேஃப் டு பிளஸ். விராட் கோலி த்ரூ அவுட் தி சீசன் ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருந்திருக்காரு பேட்டிங்ல. அண்ட் ஃபேஃப் லாஸ்ட் 2 மேட்சஸ் கொஞ்சம் ஃபார்ம் காமிச்சாரு. அண்ட் இந்த மேட்ச் 2 பேருமே கொஞ்சம் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. பட் ஆர்சிபியோட பாசிட்டிவ் என்னன்னா அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிளிக் ஆனாங்க. இது வரைக்கும் அவங்க ஆவே இல்லை யாரு வந்தாலும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே வில் ஜாக்ஸோட பவர் ஹிட்டிங் பத்திலாம் நம்ம ரொம்பவே கேள்விப்பட்டிருக்கோம். someone who can hit the ball really long எல்லாம். அண்ட் இன்னைக்கு காமிச்சாருங்க, டவுட்டே இல்ல சரியா அடிச்சாரு இன்னைக்கு. கூடிய along with that ரஜத் செம்மையா ஆடினாரு அவரும். ஐ திங்க் அவர் 22 பால்ஸ் ஆடினாரு. அதுல 21 பால்ஸும் ஸ்பின்னர் தான் ஆடினாரு. ஃபாஸ்ட் பவுலர் போட்ட ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு. பட் அவரோட ஸ்ட்ரென்த்தும் ஸ்பின்னர்ஸ் தான். அண்ட் ஸ்பின்னர்ஸ் யாரு போலிங் போட்டாலும் டேக் ஆன் பண்ணாரு. ஒரு ஜென்ரலா ஒரு 2 6 அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஓவர்ல அடுத்து சிங்கிள் அப்படி எடுக்கலாம் நினைச்சிருப்பாங்க நிறைய பேர். பட் அந்த விஷயத்துல ரஜத் கிளியரா இருந்தார். நான் 2 6 அடிச்சாலும் ஸ்லாட்ல இருந்தா இன்னொரு 6 அடிக்க போறேன்னு. அண்ட் அவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப குரூஷியலா இருந்தது பில்ட் பண்ணதுக்கு அந்த இன்னிங்ஸ. சோ தட் கடைசியில ஒரு கரண் சர்மா கையில வந்து ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. பட் நீங்க சொன்னீங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொண்டு வந்தது வந்து ஆண்ட்ரே ரசல் இன்னைக்கு அற்புதமா போட்டாரு. 3 ஓவர்ல 3 விக்கெட்ஸ் 25 ரன்ஸ் கொடுத்தாரு. ஒரு தினேஷ் கார்த்திக் அவரு இந்த வருஷம் வந்து பியூட்டிஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாரு. ஸோ அவரோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் யார் எடுத்தாரு? ஏப்பா அந்த ஓவர்ல 2 விக்கெட் பிரேக் பண்ணதே அவர்தான். ஓகே, ரஜத் ஆமா பட்டிடாரும் வில் ஜாக்ஸ் அண்ட் கரெக்ட், வில் ஜாக்ஸ் அண்ட் ரஜத் பட்டிதார் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணதே இவர்தான். டர்ன் பண்ணாரு, டக்குன்னு கேம் அப்படியே திரும்பிச்சு. டுவர்ட்ஸ் தி எண்ட் நீங்க சொன்ன மாதிரி கரண் சர்மா ஆப்வியஸ்லி 20 of 7. பட் எனக்கு என்னமோ கவ் ஐ வாண்ட் டு ஆஸ்க், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மிச்சல் ஸ்டார்க்கு தான் இந்த கேமை வந்து க்ளோஸா வந்து கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கரண் சர்மா இந்தியன் பேட்டர் எல்லாருக்குமே தெரியும். மிச்சல் ஸ்டார்க் எனக்கு என்ன அவரோட திங்கிங் எனக்கு என்ன புரியலன்னா, எஸ் இந்த மேட்சை வின் பண்ணி ஐ மீன் டிஃபெண்ட் பண்ணாரு, ஓகே ஃபைன். பட் எனக்கு என்னன்னா 3 6 போச்சு. ஒரு கரண் சர்மா 3 6 அடிக்கிறது வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி நாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மிச்சல் ஸ்டார்க். அவருக்கே தெரியும் இது என்னன்ட்டு அவருக்கே தெரியும். பட் என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் யாக்கர் போச்சு 6, ஓகே. செகண்ட் யாக்கரும் போச்சு ஒரு 6,
ஓகே, லென்த்தை இழுத்து போட்டிருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம். ஏன்னா ரன்ஸ் உங்களுக்கு இருந்தது. திருப்பியும் 3வது பாலும் யாக்கர் போட்டு 6 கொடுத்தது தான் அங்க வந்து அவரோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் as a player, and confidence also leads to clarity in thinking. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா T20ல வந்து மேட்ச் சட்டுன்னு போகும். பட் அந்த சட்டுன்னு போற அந்த கேம்ல யூ ஹாவ் டு ஸ்டில் ஹோல்ட் யுவர் காம் அண்ட் கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும். ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகலையா, டக்குன்னு பிளான் பிக்கு போகணும். இந்த ஓவர்ல வந்து ஃபுல்லா வந்து அவர் யாக்கர் தான் ட்ரை பண்ணாரு. அதனாலதான் வந்து யாக்கர் மிஸ் பண்ணனால கரண் சர்மால கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸ்டில் ஐ யூ கன்வின்ஸ்ட்? ஏன்னா மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஓகே, செமையான ரிட்டர்ன் கேட்ச் எல்லாம் எடுத்தாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஆஸ் அ போலர் ஸ்டில் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். கண்டிப்பா நாட் கன்வின்ஸ். நான் வந்து ப்ரிவியூலயே சொன்னேன், ஐ ஃபீல் ஹி இஸ் நாட் bowling full throttle, பட் ஆப்வியஸ்லி ஐ கேன் கிவ் him that allowance and say that அவருக்கு ரிதம் இல்ல, கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறத சொல்லலாம். பட் அவரோட bowlingல அட்லீஸ்ட் அவருக்கு கிளாரிட்டி இல்லைன்னா கேப்டன் வந்து ஏதாவது பேசி இதுதான் பிளான், இதுதான் ஃபீல்டுன்னு சொல்லணும். இன்னைக்கு மிச்சல் ஸ்டார்க் பவர் பிளேல அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போல ரன்ஸ்னால ஐ தாட் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேட் அண்ட் மவுஸ் கேம் ஆயின்னு இருந்துச்சு. கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும். சுயஷ் சர்மா எடுத்துன்னு வந்தாங்க இன்ஸ்டெட் ஆஃப் வைபவ் அரோரா as the impact sub. ரீசன் பீயிங் வில் ஜாக்ஸ் இஸ் ஃபாரின் பிளேயர், ஸோ ஸ்பின் வச்சு அட்டாக் பண்ணலாம். தினேஷ் கார்த்திக் ஆப்வியஸ் வீக்னஸ் டு ஸ்பின்னு. அங்கதான் வந்து ரஜத் பட்டிடார் எவ்வளோ அழகா பண்ணாருன்னா, Correct. ஜகி சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணி ப்ரெஷரை வில் ஜாக்ஸ் கிட்ட இருந்து எடுத்தாரு. ஸோ சுயஷையும் யூஸ் பண்ண முடியாம இதுவும் பண்ண முடியாம 12th ஓவர் ஒரு கேம்பிள் எடுத்தாரு ரசல் வச்சு. ரசல் டெலிவர்ட் 2 wickets. அந்த ஸ்டேஜ்ல இருந்து எனக்கு என்ன புரியலன்னா, வை டோன்ட் யூ ஃபினிஷ் ரசல்ஸ் 4 overs நீங்க முடிக்கணும்ல. ஹி ஹஸ் டெலிவர்ட் டு யூ ஃபார் யூ. ஸ்டார்க் எல்லா மேட்சுமே அடி வாங்குறாருன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ சம்வேர் அந்த கேப்டன்சியோட கால்குலேஷன், ஓவர்ஸ் கால்குலேஷன், ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டாண்ட் கேம் நடுவில் போயிட்டீங்கன்னா அந்த ப்ரெஷர் இருக்கும், கால்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப பார்க்க முடியாது. பட் ஆப்வியஸ்லி மிச்சல் ஸ்டார்க் இந்த வருஷம் பூரா போற ரன்ஸுக்கு ஐ தாட் அந்த ஓவர் அவருக்கு கொடுத்துருக்கவே வேண்டாம் when Russell has not completed his quota. ஐ மீன் யா, நம்ம வந்து ஹைண்ட்சைட்ல இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி அந்த ஒரு கேம் போற வேகத்துல நீங்க வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டார்க்கும் இது மாதிரி தான் யோசிக்கணும், கேப்டன்ஸும் இந்த மாதிரி கரெக்டான ஒரு விஷயம் யோசிச்சு தான். ஐ மீன் we've seen நிறைய நல்ல கேப்டன்ஸ், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இல்லாட்டி MS தோனியா இருக்கட்டும், they have all done the right things இந்த மாதிரி கிரன்ச் சிச்சுவேஷன்ல. பட் நெவர்தலெஸ் கேகேஆருக்கு ஒரு வின். ஸோ ஐ திங்க் தே ஸ்டே இன் செகண்ட் இன் த டேபிள். இன்னொரு பக்கம் ஆர்சிபி டெக்னிக்கலி அவுட்டு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் இதுக்கப்புறம் அவங்க குவாலிஃபை ஆறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் இதோட இந்த ஒரு ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் அ லாட் ஜென்டில்மென், தேங்க்ஸ் அ லாட் ஜகி கமெண்ட்ரி முடிச்சுட்டு உடனே வந்து பண்ணதுக்கு. அண்ட் கவ், தேங்க்ஸ் அ லாட் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஸ்டேயிங் அப் லேட் அண்ட் டூயிங் திஸ் வீடியோ. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை தட்டுங்க, ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுமோ. ஸோ தேங்க்யூ ஜென்டில்மென் ஒன்ஸ் அகெயின். ஸோ திஸ் இஸ் யோமி, கவ் and Jaggi signing off the field. I'll see you guys in my next video. Until then, this is bye.